அன்பு தமிழ் சொந்தங்களே, வரலாற்றின் பாதையில் பயணிக்க வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய இஸ்லாமிய நாடான துருக்கி நாட்டில் எஃபேசுஸ் நகரம் இருக்கிறது. அந்த எஃபேசுஸ் நகரத்தின் பழங்காலத்து நகரம் மண்ணுக்குள் புதைந்து விட்டதாகவும், புனித பவுல் நற்செய்தி அறிவித்த பகுதி மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதாகவும் நான் அறிந்தேன். அந்த பகுதியை பார்ப்பதற்கு சென்றேன். வாருங்கள், உங்களையும் அழைத்து போகிறேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்கள் இத்தகவலை அறியவும் நான் ஊக்கம் பெறவும் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்களேன். மண்மேடி கிடைக்கிறதா? இப்படித்தான் அந்த பகுதி இருந்திருக்கிறது. அந்த மண்ணுக்குள் என்ன இருக்கிறது என்றால் குளிக்கிற இடம், ரோமன் பாத். அதாவது ரோமையர்களுக்கு குளிப்பது என்பதே ஒரு கலை, ஒரு கவித்துவம். அதற்கு ஒவ்வொரு படிநிலைகளை வைத்திருக்கிறார்கள். அடுத்த காணொளியில் நிச்சயம் உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன். அங்கே பணியாளர்கள் சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், அவர்கள் சுத்தப்படுத்திய பிறகு இப்பொழுது எப்படி இருக்கிறது? இதோ இந்த படத்தை பாருங்கள். அவர்கள் முழுமையாக சுத்தப்படுத்தவில்லை, ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இருக்கிறார்கள். இங்கே ரோமன் பாத், அதாவது ரோமையர்களுடைய குளியல் முறையுடன் கூடிய ஒரு பெரும் கட்டடம் இங்கே இருந்தது என்பதை எடுத்து இருக்கிறார்கள். நீங்கள் இதில் பார்ப்பதை விட இன்னும் நிறைய பின்பகுதி மலைக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இந்த ரோமன் பாத்தில் இருந்து நாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடக்க தொடங்கினோம் என்றால் ஒரு சதுர வடிவிலே பகுதி இருந்திருக்கிறது. மக்கள் கூடுகிற இடம், ஒரு சந்தை என்று சொல்லலாம். எப்படி உடைந்து கிடக்கிறது, அது இருந்த இடமே தெரியாமல் சிதிலங்கள் மட்டும்தான் கிடைக்கிறது. பக்கத்தில் பாருங்கள், தூண்களாக தெரிகிறதா? அந்த தூண்களில், அந்த தூண் இருந்த இடத்தில் பெரிய கட்டிடம் இருந்திருக்கிறது. மக்களும் வியாபாரிகளும் வந்து அமர்ந்து பேசுகிற இடமாக இருந்திருக்கிறது. எல்லாம் சிதிலமடைந்து உடைந்து வெறும் தூண்கள் தான் இப்போது இருக்கிறது. அந்த கட்டிடத்துக்கு அருகிலேயே பாருங்களேன், ஒரு ஸ்டேடியம் போல இருக்கிறது. பாருங்கள், அந்த காலத்தில் அதை தியேட்டர் என்று சொல்வார்கள். ஆனால் இது தியேட்டர் அல்ல. பொதுவாக தியேட்டர் இந்த மாதிரியில் இருப்பதால் இதையும் தியேட்டராக இருக்குமோ என்று நினைக்க தொடங்கினார்கள். ஆனால் தொடர்ந்து ஆய்விலே அவர்கள் பார்க்கிற பொழுதுதான் அது தியேட்டர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே கூடி விவாதிக்கிற இடம். அகழாய்வு செய்யும் பொழுது அந்த இடம் எப்படி இருந்தது என்பதை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். தொடக்கத்தில் பெரிய கற்களாக தெரிகிறதே, அந்த பெரிய கற்கள் அனைத்தும் மார்பிள் கற்கள். அந்த கற்கள் ஒரிஜினல், ஆரம்பத்தில் உள்ளது அப்படியே இருக்கிறது. அதற்கு மேலே சின்ன சின்ன கற்களாக வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அதெல்லாம் அந்த அகழாய்வில் மூலம் கிடைத்த தகவலின்படி அதை மீண்டும் அவர்கள் கட்டி அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் உள்ளே சென்றோம், அந்த படியில் ஏறி நடந்தோம், படியில் அமர்ந்து இருந்தோம். அந்த முன்னாள் பாருங்கள், ஒரு மேடை போல் இருக்கிறதா? அந்த மேடையில் ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது, 2 மாடி கட்டிடம். இதில் ஒரு கூரை இருந்து மூடி இருந்து இருக்கிறது. கூரையெல்லாம் போய்விட்டது. அந்த கட்டிடம், மேடைக்கு அருகில் இந்த கட்டிடங்களும் சிதைந்து விட்டன. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது போல அவர்கள் மீண்டும் மறு உருவாக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அந்த பாதை இன்னும் அவ்வளவு வழுக்கலாக இருக்கிறது. மிக 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 கவனமாக நாங்கள் நடந்தோம். கொஞ்சம் கவனம் பிசகினாலும் வழுக்கு விட்டுவிடும், அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் மெல்ல நடந்து போக ஆரம்பித்தோம். இங்கிருந்து துறைமுகத்திற்கு போவதற்கு 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். நாங்கள் நடந்தோம். நிறைய முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்வதற்கு இந்த காணொளி அதிக நேரம் ஆகிவிடும் என்பதால் ஒரு சில பகுதிகளை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இதோ பாருங்களே, இதற்கு பெயர் பிரிட்டானியோன் என்பது. இங்கே ஒரு விளக்கு எரிந்திருக்கிறது, நித்திய விளக்கு, 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கு. இந்த விளக்கு அணையாமல் பாதுகாப்பதன் பொறுப்பு யாருக்கு என்றால் உயர்குடியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு. அவர்கள் இங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த துறைமுக நகரத்துக்கு வந்த வியாபாரிகள், செல்வந்தர்கள் தங்கி போவதற்கான அறைகளும் இந்த பகுதிகளுக்குள் இருந்திருக்கின்றன. விருந்தினர் அறை இதுக்குள் இருந்திருக்கிறது. எல்லாம் உடைந்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டது. இவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்கிற பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், 2 ஆர்த்திமிஸ் பெண் தெய்வத்தின் 2 பெருஞ்சிலைகள் மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ பாருங்களேன், முழுவதும் மண்மேடாக தெரிகிறதா? இந்த மண் மேடு மூடுவதற்கு முன்பதாக இந்த இடம் எப்படி இருந்தது? இதோ இந்த படத்தை பாருங்கள். பெரிய கோவிலாக தெரிகிறதா? பேரரசர் தொமீசியனின் கோவில். பேரரசர் தொமீசியன் யார்? அவர்தான் திருத்தூதர் யோவானை பத்முஸ் தீவுக்கு நாடு கடத்தியவர். அதன் அருகிலேயே பாருங்களேன் அந்த வளைவு, இது தொமீசியனின் நீர் ஊற்று.
ஆக நீரூற்று, அருகிலேயே பெரிய கோவில் எல்லாமே இருந்திருக்கிறது. ஆனால் பின் நாட்களில் தன்னுடைய சக அதிகாரிகளால் டொமிசியன் கொலை செய்யப்பட்டார். டொமிசியன் கொலை செய்யப்பட்டதை அறிந்த பிறகு மக்கள் அதை ஒரு சாபமாக கருதினார்கள். அரசனை ஒரு சக ஊழியரை கொன்றுவிட்டாரே என்று சொல்லி அந்த கோவிலை அவர்கள் புறக்கணிக்க தொடங்கினார்கள். கோவிலில் இருந்து அவருடைய பெயர்களை எல்லாம் அழித்து விட்டார்கள். கோவிலில் மட்டுமல்ல, நகரத்தில் எங்கெல்லாம் அவருடைய பெயர்கள் இருந்ததோ பெயர்களை எல்லாம் அழித்து விட்டார்கள். ஆனால் காலப்போக்கில் நிலநடுக்கம் வந்து மூடிய பொழுது மொத்த கோவிலும் அதை சுற்றி இருந்த அந்த நகரம் முழுவதும் இதோ இந்த மலைக்குள் உள்ளே புதைந்து கிடக்கிறது. இந்த கோவிலை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி கீழே இறங்கி சென்று கொண்டே இருந்தோம். மிகுந்த கவனம், வழுக்கி விட்டு விடக்கூடாது என்ற கவனத்தோடு நாங்கள் சென்றோம். இதோ பாருங்களேன், அந்த காலத்து வீடுகள் இதற்குள் இன்னும் இருக்கிறது. அந்த கொஞ்சம் எடுத்து இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதை எப்படி கட்டி இருக்கிறார்கள் என சொல்லி. அங்கே இருக்கிற அந்த டைல்ஸை பாருங்களேன், அந்த நிறம் கூட இன்றும் இருக்கிறது, நாம் பார்க்கலாம். அப்பா, ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் நடந்து நாம் வந்துவிட்டோம். இங்கே முன்னாடி தெரிகிறதே, இது என்னவென்று தெரியுமா? இதுதான் நூலகம். அந்த பழங்காலத்தில் இருந்த புகழ்பெற்ற நூலகங்களுள் 3வது பெரிய நூலகம். முதலாவது அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தது, 2வது பெர்காமுன் என்ற பகுதியில் இருந்தது, 3வது நூலகம் இந்த செல்சுஸ் நூலகம். அவர்கள் அகழாய்வு செய்யும் பொழுது அந்த நூலகம் எப்படி இருந்திருக்கிறது, இதோ இந்த படத்தை பாருங்கள். அவர்கள் அகழாய்வு செய்து அந்த இடத்தை புதுப்பித்து பழைய வடிவத்தில் முகப்பை மட்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாருங்கள் அந்த நூலகம் எப்படி இருக்கிறது, பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏறக்குறைய 12,000க்கும் மேற்பட்ட சுருள் ஏடுகள் அங்கே பாதுகாக்கப்பட்டதாக அந்த வரலாறு சொல்லுகிறது. அந்த நூலகத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த முகப்பிலை பாருங்களே, 4 சிலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சிலைக்கும் கீழே கிரேக்க மொழியில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த சிலையின் கீழே எழுதப்பட்டு இருப்பது ஞானம், விஸ்டம். இதோ இதை பாருங்களே, இந்த சிலைக்கு கீழே எழுதப்பட்டு இருக்கிறது இன்சைட், உள்ளுணர்வு. இதோ இந்த சிலையை பாருங்கள், அறிவு, நாலேஜ் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இதோ இந்த சிலையை பாருங்களேன், நல்லொழுக்கம், வெர்ச்சு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆக வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையை வாசலிலே வைத்து வாசகர்களை உள்ளே அழைக்கிறது இந்த நூலகம். இந்த நூலகத்தை பார்த்துவிட்டு அப்படியே நாம் வலது பக்கம் திரும்பி சென்றோமே என்றால் இதோ இந்த வாயில் தெரிகிறதா, இந்த வாயில் வழியாக நாம் உள்ளே போக வேண்டும். இந்த வாயில் வழியாக உள்ளே சென்றால் 154 மீட்டர் அகலம், 112 மீட்டர் நீளமுடைய பெரிய சதுக்கம். இந்த சதுக்கத்துக்குள்ளே நிர்வாக கட்டிடங்களும் இருந்திருக்கின்றன. அவை எல்லாமே சிதைந்து உடைந்து விட்டன. இந்த சதுக்கமும் அகோரா, அதாவது மக்கள் கூடுகிற இடம். இந்த சதுக்கமும் சந்தையாக இருந்திருக்கிறது. அடிமைகளையும் கொண்டு வந்து இங்கே விற்று வாங்கி இருக்கிறார்கள். எப்பொழுதும் பரபரப்பாகவே இந்த சந்தை இருந்திருக்கிறது. இங்கே பெரிய 3 வாயில்கள் இருந்திருக்கின்றன. முதல் வாயில் வழியாக நாம் நுழைந்து இருக்கிறோம். நான் நுழைந்த வாயில் வழியாகவே நேரே சென்று வெளியே போனோமே என்றால் இதோ பாருங்கள், இதுதான் துறைமுகத்துக்கு போகிற சாலை. இந்த துறைமுகத்துக்கு போகிற சாலை இந்த சந்தையில் இருந்து 500 மீட்டர் நீளம், 11 மீட்டர் அகலம். எவ்வளவு தூரம் பிஸியாக பரபரப்பாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்பொழுது நான் மிக முக்கியமான இடத்திற்கு உங்களை அழைத்து போக போகிறேன். இந்த சந்தை, இந்த அகோராவின் ஒரு மூலையில் ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்திற்கு உள்ளே மிகப்பெரிய தியேட்டர். இங்கே பாருங்கள், 3 அடுக்குகள் உள்ளது. அந்த மேடையில் இருந்து பேசினால் அவ்வளவு மக்களுக்கும் கேட்கும். எப்படி கடற்கரையிலிருந்து வருகிற காற்று இந்த குரலை அப்படியே தள்ளிக்கொண்டு வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்கும். இதோ இந்த படத்தை பாருங்கள், அந்த காவி கலரில் வரைந்திருக்கிறார்களே, அந்த இடத்தில் ஒரு கட்டிடம் இருந்தது. அந்த கட்டிடம் இப்பொழுது இல்லை. இந்த தியேட்டர், இந்த கட்டிடம், இந்த கட்டிடத்திற்கு வெளிப்பகுதி அந்த சந்தை. அங்கு பவுலடியார் நற்செய்தி அறிவித்திருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூல் 19-20 அதிகாரத்தில் பார்க்கிறோம். பவுலடியார் முதலில் ஒரு 3 மாதங்களும் அதன் பிறகு ஒரு 3 ஆண்டுகளும் எபேசுஸில் தங்கி நற்செய்தி அறிவித்தார் என்று பார்க்கிறோம். அவர் வீடு வீடாக போயிருக்கிறார். சந்தை வழிகளில் எல்லாம் நற்செய்தி அறிவித்தார் என்று பார்க்கிறோம். அதில் முக்கியமான சந்தை வழியாக இந்த பகுதி இருப்பதற்கு காரணம் என்ன?
இந்த சந்தை பகுதியில் நின்று அவர் நற்செய்தி அறிவித்த பொழுதுதான் அங்கே பெரும் கலவரம் ஏற்பட்டது. ஏன் பெரும் கலவரம்? பவுலடியார் நற்செய்தி அறிவித்த அந்த காலகட்டத்தில் எண்ணற்ற பேர் இயேசுவை பின்பற்ற தொடங்குகிறார்கள். இயேசுவை பின்பற்ற தொடங்குவதால் என்ன நடக்கிறது? அர்த்தமி கோவிலுக்கு போகிறவர்கள் எண்ணிக்கை குறைகிறது. மிகப்பெரிய குலதெய்வமாக அர்த்தமி கோவில் இருப்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளியூர்களிலிருந்து அங்கே வருவது உண்டு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளூர் மக்களாக இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான குருக்கள் அர்த்தமி கோவிலுக்கு உண்டு. இவர்கள் பலருக்கும் பவுலடியார் நற்செய்தி அறிவிப்பதை பார்த்து கோபம். ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொண்டார்களே என்ற பெரும் கோபம். இவை அனைத்தும் கனன்று கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அங்கே இருக்கிற தட்டான் சில்வர் ஸ்மித், அதாவது கோவிலுக்கு தேவையான காணிக்கைகளுக்கு உருவங்களை செய்து கொடுக்கிற ஒரு தட்டான் சில்வர் ஸ்மித், அவருக்கு பெரும் கோபம். கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவது குறைந்தது. கோயிலுக்கு காணிக்கை செலுத்துவது குறைந்ததால் இவரிடம் வேலை கொடுப்பவர்கள் எண்ணிக்கையும் குறைந்தது, வருமானமும் குறைந்தது. எனவே அவர் பிரச்சனையை கிளப்புகிறார். அவர் பிரச்சனையை கிளப்பியவுடன் அங்கிருக்கிற மக்கள் எல்லோரும் பவுலடியாருக்கு எதிராக பிரச்சனை செய்கிறார்கள், கத்துகிறார்கள். அவர்கள் அழைத்து கொண்டு உள்ளே இருக்கிற அரங்கத்திற்கு வென்றும் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உள்ளே சென்றும் அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். திருத்துதரல் பணிகள் நூல் 19-20 அதிகாரத்தில் வாசித்தோம் என்றால் மக்கள் பெருமளவில் வந்து எபேசுசின் அர்த்தமி வாழ்க 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 என்று கத்துகிறார்கள். 2 மணி நேரத்துக்கு மேல் கத்தியதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே கத்திய பலருக்கும் ஏன் அங்கே வந்திருக்கிறோம் என்பது கூட தெரியவில்லை என்பதும் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. பெரும் கூச்சல் குழப்பத்துக்கு பிறகு இந்த தியேட்டருக்கு, இந்த அரங்கத்துக்கு நகர ஆணையாளர் வருகிறார். அழைத்து பேசுகிறார். வெகு நேரம் பேசிய பிறகு பவுலடியாரை நகரத்தை விட்டு வெளியேறி அவர் வேறு பகுதிக்கு போகச் சொல்லி முடிவெடுக்கிறார்கள் என்று சுற்றுலா வழிகாட்டி சொன்னார். அதற்கு மேல் புனித பவுல் மேல் அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏனென்றால் புனித பவுல் ரோமை குடிமகன். இவர்களால் அவர் மேல் தீர்ப்பு எழுத முடியாது. இரண்டாவது, அவர் தர்சு நகரத்தில் பிறந்தவர். அந்த காலகட்டத்தில் எபேசுஸ் போலவே தர்சு நகரமும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கிய நகரம். மூன்றாவது, பவுலும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவை அனைத்தையும் விட அந்த வழிகாட்டி அற்புதமாக ஒன்று சொன்னார். அந்த காலகட்டத்தில் பவுலடியார் போல நிறைய கற்று அறிந்த அறிஞர்கள் வெகு சிலரே அங்கு இருந்தார்கள். எனவே அவர் மேல் அவர்கள் கை வைக்கவோ அவரை தண்டிக்கவோ அவர்கள் பயந்தார்கள். அவர்களுக்கு அது உரிமையும் இல்லை. எனவே அவரை நகரை விட்டு போக சொன்னார்கள். அவர் கூடுதலாகவும் ஒன்று சொன்னார். அதோ தெரிகிறது பாருங்கள் ஒரு மலை, அந்த மலையில்தான் பவுலடியாரை சிறை வைத்திருந்தார்கள். அங்கிருந்து அவர் எருசலேம் போனார் என்று அவர் சொன்னார். ஆனால் அதற்கான எந்த ஆய்வும் இல்லை. மாறாக விவிலியத்தில் நமக்கு சொல்லுகிற ஆய்வும் சரி, வேறு பல ஆய்வுகளும் சரி, அவர் எபேசுஸில் இருந்து தொடர்ந்து தன்னுடைய மறைப்பணியை தொடர்ந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்றின் பாதையின் நெடும் பயணத்தை இந்த குறுகிய நேரத்தில் நாம் பார்த்து இருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான செய்தியை நான் உணர்ந்து கொண்டேன். மக்கள் பல்வேறு மதத்தினரோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறார்கள். புதிய மதத்தினர் வந்தாலும் கூட அவர்கள் அனுசரித்து போகவே விரும்புகிறார்கள். ஆனால் அதிகாரிகளும் தொழில் செய்கிறவர்களும் தங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது என்பது உணர்ந்தால், அல்லது தங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மக்களை மத ரீதியாக மோத விடுகிறார்கள். அதைத்தான் தெமேத்ரு என்ற தட்டான் அவர் செய்ததை பார்க்கிறோம். அவருடைய தொழிலும் வியாபாரமும் குறைந்த பொழுது அங்கிருக்கிற மக்களை அவர் தூண்டு விடுகிறார். எதற்காக தூண்டப்பட்டோம் என்று தெரியாமலேயே மக்கள் கொதித்து விழுகிறார்கள். அதிகாரிகள் தங்களுடைய லாபத்துக்காக மக்களை தூண்டு விடுகிறார்கள். நாம் விழித்து கொண்டோமே என்றால் நம்மால் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ முடியும். அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து பாய்.